டாப் 5 பெஸ்ட் கேப்டன் அமெரிக்கா உமன்ஸ் இன் MCU 5வது இடத்துல இருக்கிறது. இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எல்லாம் ஒல்லியான பல்லி மாதிரி இருக்கிற இந்த ஸ்டீவ் ராஜ் ஸ்பை போல மேல செலுத்த வேண்டாண்டா அப்படின்னு நம்ம கர்னல் பிலிப்ஸ் மாமா சொல்ல, ஐயோ அதுக்கு அவன் தாண்டா கரெக்டா இருப்பான் அப்படின்னு டாக்டர் எர்ஸ்கின் சொல்ல, இரியா முன்னாடி அவனுக்கு ஒரு டெஸ்டிங்க போடுறேன் அப்படின்னு நம்ம பிலிப்ஸ் மாமா ஒரு கிரனேட் தூக்கி ஸ்டீவுக்கு பக்கத்துல போட, அதை பார்த்து அவன் எகிரி குதிச்சு ஓடுவான்னு பார்த்தா தக்காளி அவன் அது மேலே எகிரி குதிப்பான் பாருங்க. அந்த மொமெண்ட் தான் அந்த பையனுக்கு பயம் இல்லை. 4வது இடத்துல இருக்கிறது. நாடா என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி கூட்டு வந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டனை பல பேர் சேர்ந்து லிஃப்ட்டுக்குள்ள சுத்து போட்ட எல்லாரையும் லிஃப்ட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம கேப்டன் சூற விடுவார் பாருங்க. அந்த மொமெண்ட் தான். Before we get started, does anyone want to get out? மூணாவது இடத்துல இருக்கிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா லவ் பண்ணிட்டு இருந்தா நம்ம வாண்டாக்காவையும் விஷயம் தானஸோட அல்லக்க எங்க கண்ட இடத்துல குத்தி அட்டாக் பண்ண இந்த பவர்ஃபுல்லான 2 பேரையே படுக போட்டாங்க. இவங்களை காப்பாத்த இப்ப யாருடா வருவாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது மே ஐ கம்மேங் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் அந்த இடத்துல என்ட்ரி ஆவாரு பாருங்க. அந்த மொமெண்ட் தான். சொல்ற யாரு? உங்க அப்பன்டா. 2வது இடத்துல இருக்கிறது. என் கேம்ல மார்வலோட 3 பெஸ்ட் ஹீரோஸ் கூட அசால்ட்டா நம்ம தேனஸ் 1v3 பண்ணிட்டு இருப்பாப்ல. தோரோட கோடாலியை புடுங்கி தோரோட நெஞ்சிலேயே சொருகி தேனஸ் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது எங்க இருந்தோ இருந்த அந்த மியானர் தேனஸை வந்து அடிச்சு தோரை காப்பாத்த யாருடா அந்த மியானர் தூக்குனது அப்படின்னு பரபரப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சுத்தியில கையில பிடிச்சிட்டு நம்ம கேப்டன் நிப்பாரு பாருங்க. தக்காளி அந்த சீனை பார்த்து கத்தல தொண்டையே காஞ்சி போச்சுடா. கடைசியா 1வது இடத்துல இருக்கிறது. கேப்டன் கூட இருந்து சண்டை போட்டு அயன்மேனை அடிச்சு படுக்க போட்டான். தோரை அடிச்சு மூஞ்சி உடைச்சதுல அவன் மயங்கியே போயிட்டான். கேப்டனை கொடூரமா அட்டாக் பண்ணி அவன் ஷீல்டையும் உடைச்சிட்டான் அந்த தேனோஸ். இவ்வளோ நடந்தோம் நம்மளை எதிர்த்து நிக்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான தேனோஸ் தெரிஞ்சோம். அவன் கிட்ட யூனிவர்ஸ்லயே மிகப்பெரிய ஆர்மி இருக்குன்னு தெரிஞ்சோம். என்ன நடந்தாலும் சரி என் உயிர் போற வரைக்கும் நான் போராட வேண்டாம் அப்படின்னு அவரோட உடஞ்ச அந்த ஷீல்டை கையில் எடுத்துக்கிட்டு அவர் கூட நின்று சண்டை போட யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோம். தேனோஸோட அந்த ஒட்டுமொத்த ஆர்மியை எதிர்த்து ஒத்தால நடந்து போவார் பாருங்க. டிஃபைன் ஆறாண்டு யாருன்னா கேட்டாங்கன்னா இந்த சீனை கொஞ்சம் போட்டு காட்டுங்கடாடி.